நமஸ்காரம். என் பெயர் கோஷா கோஷா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். இன்று நான் இன்றைய கல்வி வளர்ச்சிக்கு காமராஜர் ஆற்றிய பயன்களை பற்றி தான் பேச வந்துள்ளேன். அன்பான ஆசிரியர்களே, என் அருமை நண்பர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் கல்வி புரட்சியை போற்றும் இந்த மேடையில் பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி மதுரையில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவர் திரு குமாரசாமி அவர்களுக்கும் திருமதி சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவர் நம் தமிழ்நாட்டிற்கு 9 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார். அதில் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதில் இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம் மற்றும் பள்ளிகள் திறப்பு ஆகிய பணிகளை பற்றி தான் நான் கூற வந்துள்ளேன். இலவச கட்டாய கல்வி. தான் பெறாத கல்வியை அனைத்து குழந்தைகளும் பெற வேண்டும் என மன உறுதி கொண்ட தலைவரே காமராஜர் ஐயா. மேல்தட்டு குழந்தைகள் மட்டுமே இருந்த கல்வியை அனைத்து சமுதாய குழந்தைகளும் பெறும் வகையில் இலவச தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளை திறந்து வைத்ததோடு ஏற்கனவே இருந்த பள்ளிகளையும் மேம்படுத்தினார். இவர் 1953ஆம் ஆண்டு ஏழை எளிய மாணவர்களின் கனவை நாசமாக்கும் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார். இவர் 1960ஆம் ஆண்டு மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது என்ற நிலையில் பள்ளி சீருடையை வழங்கினார். இலவச மதிய உணவு திட்டம். ஏழை மாணவர்களின் பசியை போக்க மதிய உணவு திட்டத்தை காமராஜர் ஐயா அறிமுகப்படுத்தினார். இதனால் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை பல மடங்கு உயர்ந்தது. இத்திட்டத்தை இந்திய அரசளவில் உலகளவிலும் தலை சிறந்த திட்டமாக கருதப்படுகிறது. காமராஜரால் கொண்டு வந்த இந்த மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக மாறியுள்ளது. தற்போது இது காலை உணவு திட்டமாகவும் மாறியுள்ளது. பள்ளிகள் திறப்பு. கிராமங்கள் தோறும் பள்ளிகள் மற்றும் உயர்நிலை கல்வி நிலையங்களை திறந்து கல்வியை எளிமையாக்கினார். காமராஜரின் ஆட்சிக்கு முன்பே வெறும் 7% மட்டுமே கல்வி கற்றவரின் எண்ணிக்கை. காமராஜரின் சிறப்பு ஆட்சியில் 37% கல்வி கற்றவரின் எண்ணிக்கை உயர்ந்தது. தற்போது நம் தமிழ்நாட்டில் 80% கல்வி கற்றவரின் எண்ணிக்கை உயர்ந்தது. இவர் 1975ஆம் ஆண்டு காமராஜர் ஐயா அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். இவர் இறக்கும்போது இவரின் சொத்துக்கள் மட்டுமே 2 சட்டை, 2 வேட்டிகள், 2 துண்டு, 1 ஜோடி செருப்புகள். இவர் இறக்கும்போது இவர் கையில் வெறும் 130 ரூபாய் மட்டுமே பணம் இருந்தது. காமராஜர் ஐயா ஆண்ட 9 ஆண்டுகளும் நமக்கு பொற்காலம் தானே. இவர் விதைத்த கல்வி விதையே இன்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம். இவரை பற்றி பேசிய வாய்ப்பு கொடுத்த என் ஆசிரியர்களுக்கு என் உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.